ஹாப்பி யோகா தினம். ஹாப்பி யோகா தினம். ஊது. ஹாப்பி யோகா தினம். ஹாப்பி யோகா தினம். யோகா கோசம் வந்து கொண்டாடுறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும், உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இந்த யோகா பண்ணுங்க, எல்லோரும் யோகா பண்ணுங்க, வீட்டிலேருந்து பண்ணுங்க. இது வந்து அவ்வளோ நல்லது யோகா பண்ணுது. இது எல்லாம் பற்றியும் குணப்படுத்தலாம். ஹார்ட் அட்டாக்கு எந்த விஷயமே உடம்பு வலி எதுவாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் பார்க்காம யோகா வந்து நிறைய பேர் குணமாகிறாங்க. ஹாஸ்பிட்டல் மாத்திரை சாப்பிட்டு நீங்கள் உடம்பு கெட்டு போதோட யோகா வந்து பாருங்கள், உங்களுக்கு செட் ஆகுனா அப்புறமே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க. உங்களுக்கு நல்லதான் சொல்கிறேன், ஆனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஹாப்பி யோகா தினம். ஒல்லியா டெய்லி பண்ணிட்டு இருக்கணும், அப்போ தான் எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். சும்மா கொஞ்சம் நேரம் பண்ணினா கிடைக்காது. அதிகமாக பசி தான் சாப்பிடணும், பசிக்காமல் திங்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. யோகா பண்ணணும், காலையில் பண்ணலாம், இல்லை அப்போ சாப்பிட்டீங்கன்னா சாயந்தரம் சாப்பிட்டுக்கப்புறம் மூணு மணி நேரம் கழிச்சு தான் பண்ணணும். அது முன்னாடி பண்ணக்கூடாது. சாப்பிட்டு பண்ணால் உடம்பு செட் ஆகுது. காலையில் 6 மணிக்கு பண்ணணும், இல்லை சாயந்தரம் டைம் வச்சே பண்ணணும். வெறும் வச்சு எடுக்கணும் பண்ணணும், அப்போ தான் உடம்புக்கு அது செட் ஆகும். இல்லைன்னா செட் ஆகுது, சைடு எஃபெக்ட் வந்துடும். ஸோ எல்லோரும் யோகா பண்ணி எல்லோரும் நல்லா இருக்கணும், உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும், நோய் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையாக வாழணும். இது எங்களோட ஆசையாக, எங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை. கோலிங்க இன்றைக்கி உலக அளவிலான யோகா டே. யோகா பண்ணுறது மூலிமா பார்த்திங்கன்னா உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி நிறையா நன்மைகள் இருக்குண்ணா. எல்லாருமே பண்ணால் எல்லாருக்குமே நன்மைங்கண்ணா. வாழ்நாளும் கூட நீடிக்கும். எல்லோரும் பண்ணுங்கள், விழிப்புணர்வோடு இருங்க. இங்கே யோகா பண்ணுறோம், காசு ஃப்ரீ தான். இங்கே வரவங்க தாராளமாக பண்ணிக்கலாம், காசு கிடையாது, ஃப்ரீயாக சொல்லி தரோம். உங்களுக்கு பிடிச்சினா வாங்க பண்ணி பிடிக்கலாம், செட்டாக விட்டுருங்க. ஆனால் யோகா பண்ணால் அவங்க உடம்புக்கு நல்லது. நாங்கள் காசுக்கோசரம் யாரும் பண்ணல, எல்லோரும் நல்லா இருக்கோசம் தான் பண்ணுறோம். நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள், பிடிக்கலாம் நீங்கள் வேறு எங்கே வேணால் போய் பண்ணிக்கோங்க. எல்லாரும் ஃபஸ்ட்டு காலைல நேரமாக எழுந்திரிக்கிற பழக்கத்தை கற்றுக்கணும். ஒரு 5 to 6 மணிக்கு எழுந்திரிச்சு யோகா பண்ணுறது, நடைப்பயிற்சி இதெல்லாம் பண்ணுறது மூலிமா இதய துடிப்பு சீராகும். ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கலாம். ஏன்னா மிகப்பெரிய சக்கரை நோயெலாம் தடுக்க முடியும். ஏன்னா உலக அளவில் பார்த்தா பெரிய நோயாக பரவிக்கிட்டு இருக்குது. சக்கரை நோய், ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது இந்த யோகா பண்ணுறது மூலிமா. ஒவ்வொரு யோகாக்குமே குறிப்பிட்ட ஒரு பலன் இருக்குண்ணா. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது நமக்கே இன்ட்ரெஸ்ட் தானாக வந்துடும். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருங்க, அப்புறம் உங்களுக்கே தானாக இன்ட்ரெஸ்ட் வந்துடும். எல்லாருமே பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி யோகா டே. இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு யோகா டே. ஸோ இன்றைக்கி வந்து யோகா வந்து எல்லாருக்கும் பரவணும், எல்லாருமே பண்ணணும், எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக அது ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷன் மாதிரி வந்து பண்ணியிருக்கோம். இங்கே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே பார்த்திங்கன்னா மாஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 வருஷமாக பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நாங்கள் வந்து இங்கே எல்லாம் அப்படியே பார்த்து மாஸ்டரை பார்த்து அப்படியே அது மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். அச்சுச்சோ சரி, ஒரு எல்லோரும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஆகிட்டு தான் இருக்குது. அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது தான். அதை பார்த்து எல்லாருமே வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக
யோகா எல்லாம் வந்து கற்றுக்கிட்டு பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். யோகாங்கிறது முடியக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, டெய்லியும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஸோ அந்த காரணத்துக்காக தான் இந்த செலிப்ரேஷன். ஸோ இதே மாதிரி நீங்களும் யாரெல்லாம் யோகா பண்ணுறாங்களோ அதை வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு சொல்லுங்கள், ஃப்ரீயாக சொல்லிக் கொடுங்க. இதை வந்து காசு வாங்கிட்டு சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. யோகாவில் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தெரியாதவங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுங்க. அதுதான் பார்த்திங்கன்னா யோகாவோட ஸ்பெஷலே. ஸோ ஒரு இடத்துலாம் ஜிம்மெல்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி காசு கொடுத்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் யோகா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல, நம்மளுடைய உடம்பு தான் நம்மளுடைய எக்யூப்மெண்ட்டு எல்லாமே. ஸோ இதை வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ எனிவே இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க அப்படி சொல்லிட்டு நாங்கள்லாம் கேட்டுக்கிறோம். நன்றி. ஓகே மேம், கட் பண்ணிட்டு